ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிக்கு பிறகு இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமநவமி அப்படின்னு சொன்னாலே ராமபிரான் தானே. அப்போ மனுஷனை பிறந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்கள் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்துக்காட்டுறதுக்காக தாங்க அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் பிறந்து அவதரித்து காட்டியிருக்கிறாங்க. அதனால் யாரும் பயப்படாமல் இந்த அஷ்டமி நவமி திதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆரம்பித்து செய்யலாங்க. கடவுளோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த 2025 வருஷத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராமநவமி வந்திருக்குதுங்க. இந்த வருஷத்துல இந்த ராமநவமிக்கு நீங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேங்க. இதுல பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி வழிபாடு செய்யறது மூலியமா செல்வம் அப்படிங்கிறது அதிகமா சேரும். ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 1:08 இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரைக்குமே இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நவமி திதியில கணக்கு வச்சு வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ராமநவமியை கொண்டாடலாம். அதுவே ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில் 10:48 தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் 10:31 வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த டைம் கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறை நீங்கள் மாற்றிக்கலாம். எதுக்காக இந்த டைம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் நட்சத்திரத்தை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குதுங்க. அதனால தான் இதில் நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவமி திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு 10:30க்குள்ளேயே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த நாளில் திருமணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவிலில் தானமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். அப்போ மறக்காமல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக திருமணம் விரைவில் நடக்குங்க. இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவி புஷ யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான யோக பலனை கொண்ட நாளாக தாங்க அமைஞ்சிருந்தது. அப்போ இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குறது இல்லை வீடு குடி போகிறது வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இது எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதுவும் இந்த ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. முக்கியமாக இந்த ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமபிரானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு இருக்குதுங்க. சோசியல் மீடியாவிலேயே இந்த ராமநவமியை ரொம்பவே சிறப்பாக காட்டியிருக்காங்க. அப்போ இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமபிரானை நம்ம இதுலயே நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாங்க. அங்க போய் வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவில்லையே நேற்று இந்த ராமநவமியை ரொம்பவே விசேஷமாக கொண்டாடி இருப்பாங்க. அதுலேயாவது போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா, இல்லை அபிஷேக தேவையான பொருளை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, நெய்வேதியம் இல்லைன்னா அன்னதானம் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இது மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ராமரோட அருள் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமியின் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நேத்து உங்க வீட்டுல வழிபாடு செஞ்சிருக்கீங்கன்னா ராமரோட சிலை இல்லைன்னா போட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு பூ வச்சு பஞ்சாமிரதம் நீர் பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பல வகைகள் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதா இருக்குங்க இந்த ராமருக்கு. முக்கியமா ராமநாமத்தை நம்ம 108 முறையோ இல்ல 1008 முறையோ நேத்து சொல்லி வழிபாடு செஞ்சிருக்கலாங்க. இல்ல எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களும் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு 108 முறையோ இல்ல 1008 முறையோ நீங்க எழுதலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஸ்ரீராமரோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமபிரானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. பெருமாளோட தச அவதாரத்திலே 7ஆவதாக வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீராம அவதாரம். ஒரு தெய்வம் மனிதனை பிரிந்த பலவிதமான கஷ்டங்கள் சோகங்கள் துன்பம் இதெல்லாம் கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது. தசாவதாரத்தில் அதிகமான மக்கள் வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நாம வருஷம் வருஷம் ஸ்ரீ ராமநவமியாக கொண்டாடுறோம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதத்துல வளர்ப்பிறை
இந்த பங்குனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய நவமி திதியை தாங்க நாம வந்து ராமநவமியை கொண்டாடுறோம். புராணங்களையும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்குது. பூமியில இருக்கக்கூடிய தீசக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தாங்க திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் வந்து அவதரித்ததாகவும் சொல்லப்படுது. ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவங்க இவர். அது மட்டும் இல்லைங்க, ராமரோட அவதாரம் வந்து பலரோட சாபத்தை வந்து தீர்த்திருக்குது. ஆமாங்க, சபரி, அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோசனம் கொடுத்ததும் இந்த ராமபிரான் தாங்க. சிவபெருமான் கிட்ட பல வரங்களை வாங்கின ராவணன் வந்து தேவர்கள், முனிவர்கள், மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாருங்க. இந்த ராவணனை அழித்து எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காகத்தான் ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்திருக்கிறாரு. ராவணனை அழிக்கிறதுக்கான சரியான காரணம், காலம், நேரம் எல்லாமே வந்ததுமே ராமபிரான் வந்து ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாருங்க. அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வந்தது இன்னுமே கூடுதல் சிறப்பா தாங்க பார்க்கப்பட்டது. ஏன்னா ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு சூரியன் அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குதுங்க. சூரிய வம்சத்துல பிறந்த இந்த ராமருக்கு ராமநவமி ஞாயிற்றுக்கிழமையில வந்ததுனால இது வந்து ரொம்பவே சிறப்பா தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த டைம்ல வந்து நம்ம ராமரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய், தோஷம், துன்பம் எல்லாமே நீங்கி நல்லது கிடைக்குங்க, வெற்றியும் கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. துலா ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடக்கி இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பஞ்சமஸ்தானத்துல வந்து புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாருங்க. ரணருண ரோகஸ்தானத்துல வந்து ராகு, சூரியன், சுக்கிர பகவான் வந்து வகர் நிலையில இருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்துல வந்து குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அயனசைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இதுவே கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/4 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. அதுவும் பண வரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமோகமா இருக்குதுங்க. உங்களுடைய பணம் வந்து எங்க நீங்க வெளியெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல இருந்து வசூலாகி உங்க கைக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான இன்கம் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட திறமை மூலமா பாத்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு உயர போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சில் இருக்கக்கூடிய இனிமை சாதுரியம் மூலமா தாங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கை கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை வந்து தேடி தரப்போகுது. பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த டைம்ல. இது கூட பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் வந்து உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். அதாவது கோயில் குளம் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க இந்த டைம்ல. உங்களோட பொருளை வந்து கவனமா வச்சுக்கிறது நல்லதுங்க வெளியில போயிட்டு வரப்ப. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சண்டைகள்லாம் வருங்க. ஆனாலும் நீங்க கொஞ்சம் அனுசரணையா தான் இருந்துக்கணும். அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதுங்க உங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் கூடயும் நீங்க வந்து ரொம்பவே அதிகமான பாண்டிங்ல உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா வேலை செய்யறதுக்கான நேரம் இது. அப்போ வந்து நீங்க கூடுதலா தான் உழைக்கணும். அப்படி உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் வெற்றிலாம் கிடைக்குங்க. வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்யறது இல்ல தொழிலை வந்து வேற இடத்துக்கு மாத்துறது, புதுசா பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நேரங்க இது. ஏன்னா உங்களோட பதவிக்கான தொடர்பு விஷயத்தின் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய தாமதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஹையர் ஆஃபீஸு கூட வந்து சின்ன சின்னதாக சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் பொறுமையாக. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவே பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதில் வந்து சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. அதனால் புதுசாக சான்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். துலா ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பாடத்தில் வந்து நல்ல ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எல்லாமே நீங்கள் இது வந்து தீர்த்துக்கணுங்க. அப்போ வந்து நல்லா நீங்கள் படிக்கணும். அதுவும் சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதாவது ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி இல்லைன்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சரிங்க, ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அப்போ வந்து இந்த அன்வான்ட் ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் செய்யணும். வாகன லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம்ல வந்து சேருங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறி வேகம் வந்து அதிகமாகுங்க. ரொம்ப நாளா ஸ்டாக்ல இருந்த பொருள் எல்லாமே இப்போ வந்து சேல்ஸ் ஆகிடுங்க. நீங்களே நினைச்சிருப்பீங்க என்னடா இந்த பொருள் எல்லாம் இவ்வளவு நாளா விற்காமலே இருக்குது அப்படின்னு. ஆனா இப்ப அது எல்லாமே வந்து சீக்கிரமா வித்துதிக்க போகுதுங்க. லாபமும் அதிகமாகுங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. புதுசா பொறுப்புகளும் கிடைக்குங்க. இது கூடவே வேலை தேடிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் வந்து கடுமையா வந்து முயற்சி செஞ்சாகணும். விசாகம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப நாளா காணாம போன சந்தோஷம் வந்து குடும்பத்துல மீண்டும் வருங்க. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகமாகும். பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை வந்து நீங்க தேடி போவீங்க.
இருப்பீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு ராமநவமிக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வணங்கிட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.